நான் என்னோட முதல் தவறாக வந்து எதை நினைக்கிறேன் அப்படின்னா, தவறுங்கிறத தாண்டி அந்த தவறுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணும்போது, அது வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து சேஃப்டி ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட்ஸ், சேஃப்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். சேஃப்டி ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட்ஸ் இந்த போலீஸ் போட்டிருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு வந்து அதை பொருளை பற்றின நாலேஜ் இருக்குது. பட் ஆனால் தையல், ஸ்டிச்சிங் பற்றின நாலேஜ் இல்லை. கட்டிங்னா என்னன்னு தெரியாது, ஜீரோ அதில். இருந்தும் கூட நான் வந்து கற்றுக்கிட்டு பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இன்னொன்று, நம்ம வந்து ஸ்டிச்சிங் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லோரும் சொல்லுவாங்க ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தால் தான் அது சம்மந்தமாக பண்ணணுன்ட்டு. எனக்கு என்னென்னா, ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு நம்ம போக முடியாது, அதுக்கு ஆள் வச்சு தான் பண்ணணும். பட் அதை பற்றின பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பட் அதுக்கு டைம் இல்லை. அதனால் நான் பிளைண்டாக இறங்கிட்டேன். ஒரு நம்பிக்கையான ஆளை வச்சு நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல இறங்கிட்டேன். அதே மாதிரி இறங்கினேன். ஆனால் அவங்க நிறைய வந்து பிரச்சனைகளை கொடுத்தாங்க. இப்போ நமக்கு அதை பற்றி தெரியாதனால நிறைய ஏமாற்றுவாங்க, வேலையை இழுப்பாங்க. நமக்கு ஆனால் அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் இந்த வேலை இந்த டைமில் முடியுங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாதனால நிறைய பண விரயமாச்சு, பொருள் விரயமாச்சு, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா அதுக்கான நேரத்தை கொடுக்கணும், பொருள் விரயம் கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் வரலாம், எல்லாமே தான் இருக்கும். இருந்தாலும் அந்த 1 இயரில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. இருந்தும் கூட மனசுக்குள்ளே ஒரு பயம். என்னென்னா, இப்போ இந்த ஆள் நம்மளை வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னா நம்மளால் தொழில் பாதிக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே இறங்கி வேலை செய்யலை. நாங்கள் வந்து ஆர்டர் எடுப்போம், அனுப்புவோம், எல்லாம் பண்ணுவோம். சொல்லப்போனால் ஒரு பண்டில் போட தெரியாது எங்களுக்கு. அந்த நிலமையில தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் இவங்க நம்ம பிஸ்னஸே சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அவங்க சொல்கிறது தான் சட்டம், இல்லைன்னா வேலையை நிறுத்துவாங்க. வேலை இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம வேலை ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் நாங்கள் முடிவு பண்ணோம், நம்ம வேலையை நம்மளே பார்க்கணும், நிறுத்து, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சாச்சு. இனிஷியலாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருப்பூரில் வந்து இந்த பிஸ்னஸ்ஸை போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நம்மளே போர்டு எழுதி போடுவாங்க. அங்கே போர்டு எழுதி போட்டு ஆள் வந்து தொலைவுவாங்க. இந்த மாதிரி சிங்கர் தேவை அந்த மாதிரி எழுதி போட்டு ஒரு 10 நாள் வேலை ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி ஆளுங்க வந்து நாங்களே உள்ளே இறங்கி எல்லா வேலையும் பண்ண ஆரம்பித்தோம். அதில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்ட்டு போக போக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸோட வேலையை நீங்களே செய்ய ஆரம்பிங்க. நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து தான் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். என்னடா நம்ம போய் இதெல்லாம் செய்யணுமான்னு நினைக்காம உங்கள் பிஸ்னஸோட வேலையை நீங்களே வந்து செய்ய ஆரம்பிங்க. அப்போ கற்றுக்க ஆரம்பிப்போம் நம்ம. தேங்க்யூ.